அளவுக்கு இலவசமாக தேவன் கொடுக்கிறாரோ அதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவரையும் அவர் இலவசமாகவே கொடுக்கிறார். இலவசம் அப்படின்னு சொன்னா கேட்காமலே கொடுக்க வேண்டியதானே, ஏன் தேவன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறார். அதற்கு ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவன் கேட்காமலே பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க வேண்டும் என்றால் தேவன் கேளுங்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை கொடுக்க போவதில்லை. அப்ப கேட்டுத்தான் தேவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறார். ஏன்னா நான் இலவசமாய் நம்ம எதை வாங்கி கொண்டு போனாலும் அதை ஏதாவது ஒரு மூலையில தூக்கி வச்சிருவோம். முக்கியத்துவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இலவசமாய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு மருந்து ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்களேன். காசு போட்டு வாங்கணும்னு சொன்னா கஷ்டப்பட்டு கண்டிப்பாக முடிப்போம். ஆனா ஒருவேளை அந்த சிறப்பான ஒரு காரியமாகவே இருக்கட்டும், எதை இலவசமாக கொடுத்தாலும் நம்ம அதை அலட்சியமா நிலை போட்டு வச்சிருவோம். ஆனா இது இலவசமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ரொம்ப தேவையான ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருந்தால் அது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதனாலதான் தேவ ஆவியானவர் மூலையில ஒதுக்கி வைத்து விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அது ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து நம்ம வாங்கிக் கொள்ளும் பொழுதுதான் அதை அறியாத விதம் நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே பயன்படுத்த முடியும்.